Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.38 பார்க்கலாம். இவால்யூவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நேற்று நம்ம போட்ட வரைக்கும் எல்லா எல்ஆர்பிட்டல் ரூலும் ஒரு முறை தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோஸில் மோர் தேன் ஒன் டைம் அப்ளை பண்ணுற மாதிரி வரப்போகுது. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இங்கே லாக் 0 அது இன்ஃபினிட்டி ஆகிடும். கீழே காட் பை அதுவும் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் தனியாக லாக் 1 - x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை லாகுன்னு வந்தாலே 1 பை 1 - x இன்டூ உள்ள 1 - x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ -1ன்னு வந்துடுது. பை காட் பை எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த பை வந்து முன்னாடி வந்துடணும். மைனஸ் அதாவது காட்டெக்ஸை பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், பட் இந்த பை வந்து முன்னாடி வந்துடும். ஸோ மைனஸ் பை கொசிகன் ஸ்கொயர் பை எக்ஸ். ஓகேவா? இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணுறப்போ 1/0 வரும். ஸோ இன்ஃபினிட்டி. இங்கே வந்து காஸ் பையோட வேல்யூ கொசிகன் பையோட வேல்யூ வந்து மறுபடியும் உங்களுக்கு கொசிகன் பையோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இப்போது இது மறுபடியும் இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மறுபடியும் நம்ம எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். -1 - x பை இந்த கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம். இப்போது இதை கொஞ்சம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு, அதாவது ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாஸ் போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். கொசிகன் ஸ்கொயரை 1/sin² எழுதியிருக்கேன். இப்போது இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு sin² பை எக்ஸ் பை பை இன்ட்டு 1 - x. ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணால் 0/0 ஃபார்ம் வருது. இப்போ நம்ம எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1. இப்போது sin² பை எக்ஸ் இருக்கிறதுனால 2 sin பை எக்ஸ், மறுபடியும் sin பை எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் பை காஸ் பை எக்ஸ் டிவைடட் பை பை கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். -xஐ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ -1ன்னு வந்துடும். பை உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். கீழே 1 தான் போயிடும். அப்போ வெறும் -2 sin பை எக்ஸ் இன்ட்டு காஸ் பை எக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லிமிட் போடுறப்போ sin பை வந்து 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு வந்துடுது. ஸோ இதோட இந்த சம் வந்து ஸ்டாப் ஆகிடும். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்மு தான் இது கொஞ்சம், ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.